நல்ல ஒரு சத்தியத்துக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த டைட்டில் ஒன்று வாசிக்க எல்லாரும். டைட்டில் சதம் வாசிப்போமா? அடையாளத்திற்குள் அடையாளமும். அரியணை என்னது? யார் யாருக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் வேணும்? ஒரு அரியணை சொல்லுவோமா? நல்ல வேலை, படிச்ச வேலை எம்ப்ளாய்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க எல்லாரும் குறைகளை சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் அடையாளம் கேட்கிறீங்க? இது நான் சொல்றேன், அடையாளத்திற்குள் அடையாளம். இஸ் ஃபேக்ட் ஒன், சம்பவம் உண்மை. அடையாளத்திற்குள் அடையாளமும் அரியணையும். இந்த தலைப்பை என்ன கொஞ்சம் கூட சொன்னா, உனக்கான அடையாளமும் அரியணையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லி இருக்கிறார், ஒரு அரியணையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். என் நல்ல தகப்பனே, என்னோட பேசுங்க. அது என்னோட பேசுவேன், என்னோட மட்டும் பேசுங்கப்பா. சொல்லுகிற வார்த்தை என் இதயத்திற்கு ஏற்றதாக, என் எலும்பை ஊடுகிறதாக, ஊடுருவுகிறதாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமா. கொஞ்சம் பேச போச்சு, கொஞ்சம் ஒரு சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இந்த சத்தியத்தை பேசும் முன்பாகவே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இதுல வேற ஒண்ணும் இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் வசனம் மட்டும் தான் இருக்கும். நோ, கர்த்தர் என்னோட பேசணும்னு தான் கேட்டேன். ஆண்டவர் சத்தியத்தை சொன்னீங்க, நீங்க என்னோட பேசணும். இது வருஷத்தின் கடைசி. இனி இந்த வருஷத்துல என்ன ஒரு சத்தியம் நமக்கு இல்ல. வருஷத்தின் துவக்கத்துல அந்த வாட்ச் நைட் சர்வீஸ்ல ஒரு ஷார்ட் மெசேஜ் வரும், அது கூட ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கோம். இது அப்படி அல்ல, இது மொத்தத்தில் உங்களுக்கானது. அந்த வசனத்தை எல்லாரும் திருப்பி வாசிப்போமா? அப்படி இப்போ உங்க மேல போட்டு வாசிக்கணும். எப்படி? இப்போ உங்க அதுல சாமுவேல் தைல குப்பையை எடுத்து என் தலையின் மேல் வார்த்து என்னை முத்தம் செய்து, கர்த்தர் என்னை தம்முடைய குடும்பத்துக்குள்ள சபையில உறவுகள்ல தலைவராக அபிஷேகம் பண்ணினார். புரியுதுல? இப்படி வாசிப்போமா? அப்படி வாசித்து பாருங்க. கர்த்தர் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து என் தலையின் மேல் வார்த்து என்னை முத்தம் செய்து, கர்த்தர் என்னை தம்முடைய குடும்பத்திலும் மேலும் சபையின் மேலும் தலைவராக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. தலைவராக இந்த 2 பேரை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்ப குடும்பத்திற்கு உங்களை தலைவராய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமா தான் என்ன ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். இது இந்த அடையாளத்திற்குள் வருகிறதை மஞ்சு வாஸ்தாப்ல நல்ல புரிஞ்சுங்க. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் he is expecting something from you. ஏதோ ஒன்றை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். பட் we are unable to give him. நம்மால கொடுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை என் கையிலே கர்த்தர் எதிர்பார்த்து என் குடும்பத்திற்கான ஒரு வருமானத்தை அங்கே நட்டு வைத்தார். அந்த வருமானத்தை தேடி இயேசு வரும்போது என்னால் அந்த வருமானத்தை கொடுக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக வேற ஒண்ணு கொடுத்திருக்கிறேன். அது இந்த வருஷத்தோடு போயிடணும். அடுத்த வருஷத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறதை 10 மடங்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்களா கரங்களை தட்டி கர்த்தப்படுத்துவோம். எல்லாரும் விசுவாசிக்கிறவங்களா நல்லா புரிஞ்சுடுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நல்ல தெளிவாக பொறுமையாக உங்க சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்குதான் கிருபை கொடுத்திருக்கிறார். திருப்பி இந்த வசனத்தை படுமா? இல்ல இந்த அபிஷேகத்தை பாருங்க. சாமுவேல் தைல குப்பையை எடுத்து, இதுக்கு முன்னால கர்த்தர் அவருடைய காது கேட்க 9வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் யாராவது வாசிங்க, ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சவுல் வர
ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க நாளை இந்நேரத்திலே பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் ஒரு இடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாய் இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று அவருடைய காதுல கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கடந்த வருடத்துல எத்தனையோ வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருந்தது உண்மை. உங்க காதுல நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன் கூட வருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தை வாசிக்கும் போது அநேக வார்த்தைகள் நம்முடைய காதில் தொனித்துக் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அந்த தொனித்த வார்த்தை நமக்கு அப்ளிகபிள் ஆகல, நமக்கு அது அப்ளிகபிள் ஆகல. அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை கிடைக்கல, நம்ம தொடரல. ஆனா இங்க ஒரு மனிதர் தேடி போகிறார், அவர் தேடினது கிடைத்தது, தேடினதுக்கு மேல அடையாளம் கொடுக்கப்படுகிறது, அடையாளத்தோடு கூட அரியணையும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதேபோல கடந்த வருடம் முழுவதும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? பலர் பாத்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா சமாதானத்தை தேடிட்டு இருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய செட்டில்மெண்ட், அத நல்ல ஒரு நிலையில செட்டில் பண்ணணும். சிலர் பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கான அலையன்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா போற வருடம் முழுவதும் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல 4-5 விபத்தை சந்தித்து இருப்பார்கள். இது எல்லாமே எதையோ ஒன்றை நாம் தேடுகிறோம். விபத்தை சந்தித்தவர்கள் இழப்பிலிருந்து விடுதலை பெற தேடுகிறது சமாதானம். குடும்பத்தில் சமாதானத்தை தொலைத்தவர்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கான வரனை தேடுகிறவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை அடையும் போது ஆண்டவர் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணார் சொல்றோம்ல. இது இந்த வருடத்துல கிடைக்காதது 2025ல உங்க கையில கிடைக்கும் என்கிறேன். விசுவாசிக்கிற காரியங்களை தேடி கற்றுக்கொள்வோம். ஆமென். எதெல்லாம் லட்சங்களை இழந்தால் அந்த லட்சங்கள் உங்களை தேடி வரும். அழகா சொன்னார், ஒரு புதையல் கையில கிடைத்த போது கீபோர்டு வாசிக்கிற மனுஷன் அது எப்படி தவறி போகிறது என்றால் இல்ல, கிடைத்ததானால் உங்களுக்கும் ஒன்றை நீங்கள் இழந்தால் கர்த்தர் அதை மீட்டு 2ஆக கொடுப்பார். ஆமென். நீ தேடுகிறது உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க பென்யமீன் நாட்டை 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவோம். இங்க ஒரு அபிஷேகத்தை சொல்லுகிறார். இந்த அபிஷேகம் சவுலுக்கும் இன்னொரு மனிதனுக்கு மட்டுமே இந்த குப்பி அபிஷேகம் கிடைத்தது. அது என்ன குப்பி அபிஷேகம் என்றால், நீங்க போனீங்கன்னா நிறைய மால்ல போயிருப்பீங்க. ஒரு இடம் போண்டா இப்ப நேர ரிலையன்ஸ்ல போத்தீஸ் போங்க, அங்க போனீங்கன்னா செக் என்னன்னு ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்க? பாட்டில் இருக்கா? வாங்கியிருக்கீங்களா? அதை எவ்வளவு நாள் வச்சா காமி போகும், போதில்ல. ஆனா இங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம் காமி போகாது, அது வேர்பத்தி முளைக்கும் பலன் கொடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இதுல நிறைய இருக்கு. இந்த குப்பை அபிஷேகம் சவுலுக்கும் ஏகோபுக்கும் மட்டுமே கிடைத்தது. அப்போ இதுல என்ன ஒரு அபிஷேகத்தை சொல்லி இருக்கிறார் வாசிங்க. ஒன்று சாமுவேல் அதை அப்படியே வருவோம். இந்த 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நல்லா புரிஞ்சுடுங்க, உங்க கையில இருந்து ஒன்று தவறி போகிறது, அல்லது ஒன்றை இழந்து போனோம், அல்லது பல காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கித்துக் கொண்டு இருக்கிறீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஏன் துக்கித்துக் கொண்டு இருக்கிறாய்? ஏன் துக்கித்துக் கொண்டு இருக்கிறாய்?
அவனை குறித்து ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த காரியத்தை குறித்து ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆமென். அல்லேலூயா. அடுத்தது, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இப்போ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இப்போ கொம்பு அபிஷேகம் ரெண்டு பேருக்கு, ஒன்று தாவீதுக்கு, ஒன்று சாலமோனுக்கு. இப்போ உங்களுக்கு எந்த அபிஷேகம் வேணும்? குப்பி அபிஷேகம் வேணுமா, கொம்பு அபிஷேகம் வேணுமா? அல்லேலூயா. உங்களை தான் கேட்டேன். குப்பி அபிஷேகம் வேணுமா, கொம்பு அபிஷேகம் வேணுமா? அன்னைக்கு அழகா சொன்ன கொம்பு அபிஷேகம். தெரியாம சொன்னியோ தெரிஞ்சு சொன்னியோ சரி, நீ கேட்கறது கர்த்தர் கொடுப்பா. ஓகே, நான் இப்ப ஜெனரலா கேட்கிறேன், குப்பி அபிஷேகமா கொம்பு அபிஷேகமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரீடா அப்படி யோசிச்சுட்டு இருக்கா? உனக்கு என்னமா வேணும்? ஒண்ணுமே வேண்டாமா? வேணும். என்ன அபிஷேகம் வேணும்? சரி, இப்போ ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், அப்புறம் கேட்போம். குப்பி அபிஷேகம் என்பது ஒலிவ ஆயில் நிரப்பப்பட்ட குப்பியை கொண்டு அந்த தீர்க்கதரிசி அவருடைய தலை முழுவதும் அப்படியே வார்க்கிறான். அது மேலிருந்து கீழ் வர அப்படியே வடியும். அவர் அபிஷேகித்து அவரை அனாய் பண்ணி அவரை ஜெபிப்பது. ஆமென். இப்போ புரிஞ்சுல? சரி, கொம்பு அபிஷேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைப்பழம், இலவங்கப்பட்டை, வசம்பு, கருவப்பட்ட, ஒலிவ எண்ணெய், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல். இது எங்க உபயோகிக்கப்படும்னா, இதை சாமுவேல் சொல்லும்போது, நீ கூடாரத்துக்கு போய் அந்த 13 வாசிங்க. 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவரை சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணி அந்நாள் இதுதான் இந்த கொம்பு அபிஷேகம் கிடைத்தவுடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கினார். ஆமென். அடிச்சது யார் தெரியுமா? அனிதா சூப்பரா ஒரு கிஃப்ட் அடிச்சிருக்கா. கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதிப்பார். தெரிஞ்சு சொல்லல, நீ உனக்கு தெரிஞ்சு சொல்லல, எனக்கு தெரியும், தெரியாம தான் சொன்னேன். ஆனா தெரியாம சொன்னாலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் மாற்றேன். இத்தனை இது யாருக்குன்னா, இது தேவன் தம்முடைய ஆசாரியர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிற கலவை. இதை நான் இப்போ சொன்ன நிறைய பேரும் என் கான்செப்ட் மாறிடும். அதனால இன்னைக்கு அடையாளம் சொல்ல வேண்டியிருக்கு, அரியணை சொல்ல வேண்டியிருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு அவசியம். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ எதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறாயோ, எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொள்ளும்படி உனக்கான அரியணை கிடைப்பதற்காக இன்று அடையாளங்கள் உங்களை சந்திக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு எல்லா கரங்களை தட்டி ஆமென். இந்த செய்தி நீங்க கட்டாயம் இது உங்களை சந்திக்கும். உங்களுடைய எல்லா உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், பிரைடி சர்ச்ல 2 இருக்கு, மணவாட்டி சர்ச்ல 2 ஒண்ணுதான். 2 ஷேர் பண்ணுங்க. எல்லாம் அதுதான் உங்களை வாழ வைக்குமான்னு கேட்டா அதுல ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த கலவையை அவன் கலந்து தாவீதை அபிஷேகம் பண்ணின அந்த நிமிடம் முதல் அவருக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்க வேண்டும். இதை இப்படி வாங்க. இதுக்கு என்ன ஒரு சம்பவம் சொல்றேன். மத்தேயு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க. ஆவியானவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே புறாவானவர் தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்ப புரிஞ்சுடுங்க, இந்த கொம்பு அபிஷேகம் உங்களுக்கு மேல் வழங்கப்படும் போது உன்னை குடும்பத்திற்கு தலைவனாக மட்டுமல்ல, அவர் உன்மேல் பிரியமாகி உன் மேல தம்முடைய ஆவியை வைத்து உன்னை எழுந்து நிற்க பண்ணுகிறார் கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் விடுவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் விடுவார். இதுதான் உண்மை. இது சத்தியம் உண்மை. இது மாறாது. ஆமென். இப்போ அப்படியே 2ஆவது வசனத்துக்கு போ. இதுல இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 முதல் 7 வசனம் முடிய அபிஷேகம் அடையாளம். 8ஆவது வசனத்துல சவுலுக்கு கொடுத்த அடையாளம் நிறைவேறுகிறது. இதை பாருங்க, அதை சொல்லி இருப்பார். 9 முதல் 13 வரை அடையாளங்கள் நிறைவேறியதால்
சவுல் திருப்தியாகி போகிறது. 10வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வரை சித்தப்பாட்டு கூட சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமல் மறைத்தது. 17 முதல் 25 வரை சீட்டு போட்டு அவரை தலைவனாக தெரிந்தெடுப்பது. அதுல 26 27 அவன் தன் வீட்டுக்கு போகும்போது அநேக காரியங்களை காதில் கேட்டும் கேளாத அவன் போறான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிறைய தீமைகள் கேட்கலாம், தீமையான காரியங்களை உங்கள் காதுகளில் கேட்கலாம். அதை கேட்டு கேளாதது போல போயிட்டு இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கேட்டு அதை நினைச்சீங்கன்னா உங்க சமாதானம் போயிடும், உங்க சந்தோஷம் போயிடும், எல்லாம் போயிடும். அதை விட இப்படி வாங்க. சரி, இப்ப வருவோம். அதை 4வது 5வது வசனம் வாசிப்போம். 5வது வசனம் வாசிப்போம். பின்பு இதுல 2வது வசனத்துக்கு போமா. இனி இன்று என்னை விட்டு போகிற போது பெனிமின் எல்லையாகிய, இப்போ நீ போறது எங்க போறேன்னா ராகேலுக்கு கல்லறைக்கு. ஒரு கல்லறை எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய அஸ்தமானத்தை குறிக்கிறது. இந்த மனிதனுடைய அஸ்தமானத்தை அவர் காட்டுகிறார். உன் வாழ்க்கை இந்த ராகேலுடைய கல்லறையில் இன்று துவங்கப்படுகிறது. யாக்கோபுடைய மனைவி, முற்பிதாக்களுடைய மனைவி ஏங்க ராத்திரி போய் கல்லறையில ஒரு 12 மணிக்கு நான் போய் உட்கார்ந்து நல்ல பாடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலை இல்லை. ஏங்க நான் கூட இங்க பாருங்க, எங்க அம்மா பக்கத்து கல்லறை தான், அங்க எப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு இதுக்கு வித்தியாசம். எலிசாவின் கல்லறையில செத்து போனவரை தூக்கி போட்டா அவன் ரப்பர் மாதிரி குதிச்சு ஓடுறான். அது தீர்க்கதரிசி. அந்த வல்லமை இவங்களுக்கு உண்டு. நான் சொல்றேன், எல்லா கல்லறையும் அப்படி வராது. இங்க சொல்லப்படுகிறது என்ன, ராகேலின் கல்லறைய இருந்து நீ புறப்படுது, நீ போகும்போது அங்க ஒரு 3 அடையாளம் சொல்ற பாருங்க. 2 மனுஷர் உன்னை காண்பார்கள். அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீ தேடி போனது கிடைத்தது. அவன் நான் உங்களுக்கு சொல்றேன், கடந்த வருடத்தில் தேடிங்க, 2025 நிச்சயம் கிடைக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்கள் தட்டி கத்தப்படுதுமா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எத்தனை லட்சங்கள் நீ இழந்தாலும் அதை தேடிக்கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாய் உனக்கு அது வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களை சந்திச்ச உடனே ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. நீ வீடு தேடி இருப்ப, இதுவரை வாடகை வீட்டுல உட்கார்ந்துட்டே இருக்கப்பா, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. முதல்ல வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அடுத்தது எங்க போனோம், ஒத்தி வீடு. அப்ப ஒத்தி வீட்டுல இருக்கிறவங்க உடனே சொந்த வீடு. அப்ப சொந்த வீட்டுல இருக்கிறவங்க இன்னொரு வீட வாங்கணுமே தவிர அடுத்தது வாடகை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்தப்படுதுமோ, எல்லா கரங்களை தட்டி. இப்ப பாருங்க, இப்படி தேடிக்கொண்டு இருக்கிற நீ எதை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்கிறார். கழுதை தேடி போனது அகப்பட்டது. இப்பொழுது உன் தகப்பன் என் மகனுக்காக நான் என்ன செய்வேன்? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளையாகி உங்களை பார்த்து கேட்கிறார். உங்க தகப்பன் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடைய உங்களை பார்த்து உங்க அப்பா கேட்கிறார், நான் உனக்காக கவலைப்பட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், நீ எதுக்காக கவலைப்படுகிறாய், நீ எதுக்காக கவலைப்படுறா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். அப்ப அவர்கிட்ட என்ன சொல்ல போறோம்? அடுத்த வசனத்துக்கு வருவோம். உங்களுக்கு அடையாளம் பாருங்க. நீ அவிட விட்டு கடந்து போகும்போது தாபேரில் உள்ள சமபூமி, இப்போ கல்லறையில் இருந்து புறப்பட்டவர் சமபூமிக்கு வந்துட்டான். கடலில் இருந்து புறப்பட்டவர் கடன் நீங்கி சமபூமியில வந்துட்டார். வியாதியோடு புறப்பட்டவர் வியாதி நீங்கி சமபூமிக்கு வந்துட்டார். பிரச்சனையோடு புறப்பட்டவர் பிரச்சனை நீங்கி சமபூமியில வந்து நிற்கிறார். அப்படி கடந்த வருடத்துல நீ எதெல்லாம் சந்தித்தாயோ அதுல கல்லறையின் அனுபவத்தை நீ வேதனையை சந்தித்தாயானா நிச்சயமாய் சொல்றேன், புதிய இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை சமபூமியில கொண்டு நிறுத்துவார். கரங்களை தட்டி கத்தப்படுத்துமா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். இது உங்களுக்கான செய்தி. கர்த்தர் உங்களை தான் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்.
நீ கல்லறையின் அனுபவத்தில் இருந்திருப்பாயானால் இனி உனக்கு கிடைப்பது சமபூமி. அங்க கஷ்டம் இல்லை, அங்க எல்லாம் இருக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு பையன் புதுசா வேலைக்கு போறான் அல்லது திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது நம்ம பெண் வீட்டார் பையன் வீட்டுல என்ன கேட்பாங்க? வீடு இருக்கா கேட்கறாங்க. ஏன்? வாங்குற சம்பளம் அவ்வளோ, அவன் மீதம் எடுத்து நல்லா இருப்பான். இதுதான் கர்த்தர் சொல்றாங்க. செலவில்லாத ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் கர்சனை உள்ள கர்த்தர். அடுத்த வசனம் பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து 3வது வசனத்துல வாசிப்போம். அவளை விட்டு இதுவரையிலும் பிரச்சனையை சந்தித்த நீ இப்ப இந்த பிரச்சனையில இருந்து கடந்து போ. எப்பவும் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அதே சொல்லிட்டு இருக்காரு, சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. கடன் கடன் என்று சொல்லாத, இந்த பிரச்சனை சொல்லாத, அப்புறம் விட்டு போ. அந்த இடத்துல இருந்து ஒண்ணு அவர் அப்படியே நல்ல இடத்துக்கு கொண்டு போறார். எங்க பாருங்க நல்ல இடம், எங்க பாருங்க, தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர். அவங்க எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் எழுதி வாசிப்போம். இதுலதான் மொத்த ரகசியம் இருக்கு. இதுதான் நீங்க கேட்க போறீங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுதுங்க. வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு, வேதத்தை கையில் எடுங்க. நான் பிரச்சனை எழுந்து கடந்து போக போகிறேன். இப்ப சமபூமிக்கு வருவேன். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் பணித்துக் கொள்ள வருகிறேன். வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போமா? நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியை கொண்டு வந்து, அடுத்தது 4வது வசனத்தை வாசிப்போம். உன் சுகசீதை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்கிக் கொள். இப்போ கோயிலுக்கு போறவங்க எதுக்கு போறாங்க? 2 காரணம். ஒண்ணு நன்றி சொல்ல போவாங்க, இல்லன்னா நம்முடைய காரியத்துக்கு பலி சொல்ல போவாங்க. பிறந்த நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போவோம். ஓய்வு நாள் என்றால் கர்த்தரை பணிந்து கொள்ள போகிறோம். அது இல்லாம ஓய்வு நாள் இல்லாட்டாலும் சிலர் ஆலயத்துக்கு போவாங்கடா. அது எதுக்கு தெரியுமா? பலி செலுத்த போறாங்க. இங்க 3 பேர் வர்றாங்க. ஒருத்தர் கையில 3 ஆட்டுக்குட்டி. இப்ப அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வரவன் அவன் எதுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டுகிட்டு ஆலயத்தை நோக்கி வரான்? புரிஞ்சா? எதுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரவன் ஆலயத்தை கொண்டு போறவன் ஆட்டுக்குட்டியை சும்மா விடுவானா? எதுக்கு கொண்டு போறான்? பலி செலுத்த. வேற யாராவது சும்மா சொல்லுங்க. எனக்கு தப்பு இருந்தா பரவாயில்லைங்க, நீ சொல்றது உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ சொன்னா 3 மடங்கு ஆசீர்வாதம். சொல்லலைன்னா அப்படியே கேட்டுட்டு தான் இப்ப எதுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு போறாங்க? பலி செலுத்த. அடுத்தது 3 அப்பம். இந்த அப்பத்துக்கு விளக்கம் இருக்கு, நான் சொல்றேன். 3 அப்பத்தை கொண்டு வந்த இதுல அந்த அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது உன் சுகசெய்தியை விசாரிப்பார்கள். உங்ககிட்ட விசாரிக்கிறான். ஏய் எங்கடா போன? இவனால உங்க அப்பா உன்னை தேடி இருக்காரா? அப்படி இப்படின்னு நல்லா இருக்கிறியா? என்ன செய்யற? அப்படி இப்படின்னு சொன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தையில திருப்திப்பட்டு 3 அப்பத்தை கொடுக்கிறவன் 2 அப்பத்தை கொடுக்கிறான். சரி, அவன் வார்த்தை நாங்க ஒரு போதவரோடு ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துட்டு இருந்தேன். அப்போ போதவர் வந்து அவர் தன்னுடைய மகன் அப்படி இருக்கிறான், அவன் யுஎஸ்ஏல இருக்கிறான், என் மகன் இங்கிலாந்துல இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சார். என்ன ஒரு மனிதர், அவருடைய பிள்ளைகள் இங்கிலாந்துல இருக்காங்க. அவர் எழுப்பி தன்னுடைய ஊழியத்தை மட்டும் சொன்னார், அதை சொல்லல. அப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன அப்ப இவ்வளவு அழகா சொன்னாருங்க? கொஞ்ச நேரத்துல தெரியும் உனக்குன்னாரு, கொஞ்ச நேரத்துல தெரியும்னாரு. நாங்க எல்லாம் முடிச்சு போறோம். எங்க கையில ஒரு கவர்ல எங்களுக்கான இதுக்குள்ள காசு இருக்கு. இந்த மனுஷன் சொன்னா பாருங்க, பீத்து விட்டா பாருங்க, பீல உண்மையை சொன்னாலும் பீத்துனால அவங்க ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த மனுஷனுக்கு என்ன விடையும் ஒரு 5000 ரூபாய் கூட இருக்கு, எனக்கு 5000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப அவருக்கு 10,000. அப்புறம் அவர் சொன்னாரு, இப்ப புரிஞ்சா
எனக்கு கிடைத்தது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு இல்லை, இங்க சொல்றதுக்கு அல்ல, இங்க பீத்துறதுக்கு அல்ல. இந்த ஆசீர்வாதத்தை நான் வைத்துக் கொள்ள நான் அவரை சொல்லியிருந்தேன்னா இந்த காணிக்கை எனக்கு வராது. சில காரியங்களை நம்ம கொஞ்சம் அடக்கி வாசித்தா நம்ம ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். சும்மா நீங்க எதுவும் அது இதுன்னு சொல்ல, இதுதான் இந்த செய்தி. செய்திதான் சுக செய்தியை விசாரிக்கிறவன் 3 ஆட்டுக்குட்டிக்கு பதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கணும், அப்பத்தை கொடுத்திருக்கணும், திராட்சரசத்தை கொடுத்திருக்கணும். ஆனா திராட்சரசத்தை கொடுக்கல, அப்பத்தை கொடுக்கல, அப்பத்தையும் 3ஐயும் கொடுக்கல, ஆட்டுக்குட்டி கொடுக்கல. ஏன்? கடந்த வருடம் முழுவதும் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருந்தோம், ஆட்டுக்குட்டி பலியிடப்படவில்லை, எல்லாம் செய்திருப்போம், சரியாய் ஆட்டுக்குட்டி பலியிடப்படவில்லை. அப்பம் கிடைத்து 2 அப்பம் தான் கிடைச்சிருக்கு, என்ன ஒரு அப்பம் இல்ல. ஜீவப்பம் உன்னை தேடி வரல. ஜீவப்பமாய் கிறிஸ்து உன்னை தேடி வந்திருந்தால் உன் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும். 3 ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தவன் என்ன செய்திருக்கணும்? இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒரு இடத்துக்கு போனா, ஏய் இந்த ஆட்டுக்குட்டியை நீ பிடிச்சிக்கிற கையில, நான் அப்பத்தை தூக்கினேன், ஒருத்தன் திராட்சரசத்தை தூக்கிட்டு அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் 3 பேரும் பலி செலுத்த போனாங்க. ஆனா பலி செலுத்துறதுல வித்தியாசம் இருக்கு. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குப்பி அபிஷேகம் சமாதான பலியோ சர்வாங்க தகன பலியோ செலுத்துவதற்கான அதிகாரம் அவனுக்கு கிடைப்பதில்லை. கொம்பு அபிஷேகம் கொடுக்கப்பட்ட தாவீது சமாதான பலிகளை அவன் செலுத்துகிறான், ஏவத்தை தரிக்கிறான், அவன் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். விசாரித்தோன்னே அவங்க சொன்னார், போ போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இதுதான் கொம்பு அபிஷேகத்துடைய மேன்மையானது. நான் சொல்றேன், அந்த கொம்பு அபிஷேகம் கிடைத்தால் தீர்க்க தரிசனம் சொல்வீங்க. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, சமயத்துக்கு ஏற்றபடி செய்வாய், சமயத்துக்கு ஏற்றபடி செய்வாய். உங்க அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிறார். உனக்கு நிறைய கிருபையை தந்திருக்கிறார், அந்நிய பாஷை பேசுற கிருபையை தந்திருந்தா நீ பேசு. அதுதான் சமயத்துக்கு ஏற்ற புத்தியை உனக்கு கொடுக்கும். அதுல 13ஆவது வசனம் 14ஆவது வசனத்தை ஒன்று வாசமா போடு. 9 சாரி, ஆமா 13 14 வாசி. இங்க ஒரு இடத்துல 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருப்பார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவனுக்கு வல்லமை வருகிறது, அவருடைய கவலை மாறுகிறது, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அதுதான் இதோட மேன்மை. நல்லா புரிஞ்சுடுங்க. அடையாளம் என்ன? 3 ஆட்டுக்குட்டி பலியிட்டீங்களா? சரியாய் பலியிட்டீங்களா? 11 மணிக்கு பலியிட வந்தீங்களா? 11:30க்கு பலியிட வந்தீங்களா? இவங்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஆணித்தரமா சொல்லுவேன், பலியானது துவக்கப்படுகிற வேலை 10 மணி. நீ 10:30 வரல அப்படின்னா உன் பலி வீணானது. நம்ம பலி செலுத்துகிறோம், யாருக்கு செலுத்துகிறோம்? பேய்க்கா கர்த்தருக்கா? ஒரு மனதை சொல்லுகிறோம், ஒரு மனது இருக்குதா அப்படின்னு ஒன்று கேட்டு பாருங்க. நம்ம பலி ஏன் கேட்கப்படவில்லை? சவுலுக்கு பலியில கிருபை கர்த்தர் கொடுக்கல, காட்டி படைத்திருக்கிறார். கண்கள் கண்டது, நான் சொல்லுவோம், வாய் கேட்கிறது, கை கட்டிச்சு, வாய் கேட்டல. கை கேட்கிறது, வாய் கேட்டல, பலி செலுத்தல. அதுக்கு பதிலா 3 போஜனத்துல 2 கொடுத்தான். அந்த போஜனத்தை மட்டும் ஒண்ணு பாப்பா, ஒரு போஜனத்தை பாருங்க. நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம் தான் வாசிங்க. யோவானுக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. யோவானுக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசுவை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய அப்பமாக இருக்கிறது. எப்படி? தேவ சித்தத்தை செய்யும் அப்பத்தை அவனுக்கு கொடுத்தான். சவுல் elected by people. இதே அதிகாரத்தில் இருக்கு, அவன் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனை சவுல் அபிஷேகம் பண்ணுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த தேவ சித்தத்தை, அதாவது பெலிஸ்தரை மேற்கொள்ள
மேற்கொள்ள அவன் அனுப்பப்படுகிறான். அமலேக்கியனை மேற்கொள்ள அனுப்பப்படுகிறான். அமலேக்கியன் கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து வரும்போது தடைப்படுத்தினதால் மொத்தம் அழிக்க ஆசைப்படுறான். பார்க்க நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குன்னு அவன் எல்லாம் எடுத்து வச்சதா ராஜபாரம் தயாராயிடுச்சு. அவன் போய் இதுல என்ன ஒரு வசனத்துல சொல்லியிருப்பான், 7 நாள் காத்திருக்கு. இந்த 10வது வசனத்தை 10வது அதிகாரமாக பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அவனால 7 நாள் 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போய் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும்படிக்கு 7 நாள் காத்திரு. நான் அதான் சொன்னேன், 7 நாள் தேவ சமூகத்துல உட்காருங்க. முடிந்தா இந்த வருடத்துல இந்த 7 நாள் தேவ சமூகத்துல உட்காருங்க. உங்க வீடு ஆசீர்வாதம், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். இந்த 7 நாள் காத்திருக்கல, இதே 7 நாள் பெலிஸ்தரை மேற்கொள்ள அவன் காத்திருக்கும் போது சவுல் அவனுக்கு செய்தி அனுப்புகிறார், 7 நாள் காத்திரு, நான் வருவேன், பலி செலுத்துவேன், நீ போகாது. அவனால காத்திருக்க முடியல. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்ன போயிட்டா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, காத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ, பாஸ்டர் 5 நிமிஷம் வெட்டியா இருக்காரு இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆராதனை கூடி போனா என்ன சரி பழைய பாட்டா பாட மாட்டேங்கிறாரு, புது பாட்டும் பாட மாட்டேங்கிறாரு, என்னத்தை வர்ஷிப் பண்றாரு. இதுதான் நக்கலா இருக்கும். நான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம், இன்னையோடு விட்டுருங்க. நீ காத்து. உன் பிரச்சனை போதகரா, உன் பிரச்சனை விசுவாசியா, உன் பிரச்சனை சகோதரனா, உன் பிரச்சனை சகோதரியா, உன் பிரச்சனை அயலக்காரனா, உன் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனா, 7 நாள் தேவ சமூகத்துல காத்திரு, உனக்கானது உன்னை தேடி வரும். கரங்களை தேடி கத்தப்படுவோம், எல்லாம் கரங்களை தேடி கத்தப்படுவோம். நல்லா புரிஞ்சுடுங்க, 7 நாள் காத்திருங்க. ஒரு நிமிஷம் கூட பிந்தாதுங்க. உங்களுக்கான செய்தி, உங்களுக்கான வார்த்தை உன் காதில் கேட்கும். பெருமழையின் சத்தம் எலியாவுக்கு கேட்டதால் உலகத்துக்கே கேட்டுடுங்க. பெருமழையின் சத்தம் கேட்டா வானம் கலக்கணும், அப்படி ஓடு ஒரு மழை அடிக்கணும், அப்படி இல்லையே. காதுல யாருக்க காதுல? எலியாக்க காதுல கேட்டால் உன் காதுல நீ காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். உனக்கான செய்தி அங்கே சொல்லப்படும், உனக்கான ஆசீர்வாதம் உன்னை அங்கே தேடி வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்துக்க உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன ஒரு அற்புதத்தை நான் சொல்றேன். இரண்டாவது இது போஜனம். இரண்டாவது போஜனம் பாருங்க, யோவானுக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. இயேசு நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்லவா நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடி. இப்போ இவங்க எல்லாரும் பலியிட எதுக்கு வந்தாங்க? இயேசு கிறிஸ்து செய்த என் வாழ்க்கையில செய்த அற்புதம். 5 அப்பத்தை 5000 பேர். நம்ம நிறைய அற்புதம் கேட்டிருக்கோம். நான் வந்தேன், ஜோ பண்ணேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், காய்ச்சல்ல இருந்து சுகத்தை கொடுத்தார், கேன்சர்ல இருந்து கொடுத்தார், இப்படி நிறைய பட்டியல் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த அற்புதத்தை கண்டதால் இயேசுவை தேடுகிறாயா? அவர் உனக்கு அப்பத்தை தான் கொடுப்பார். 2 அப்பம் கொடுத்தது இதுதான். 1 தேவனுடைய சித்தத்தை செய்வது, 2 எலி சாமுவேல்கிட்ட போகும்போது அவன் அடையாளத்தை பார்த்தவர், அற்புதத்தை கண்டார், தேடி போன கழுதை அவனுக்கு கிடைத்தது, அதனால அப்பம் புசிக்க வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனும் மனசவனு ராஜபுரத்துக்கு வரல, அதனால உழைச்சிருந்தான். அங்கே சீட்டு போட்டு பிடிச்சிருக்காங்க, அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். சீட்டு போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா சொல்ல வார்த்தை நல்ல மனுஷன் பிடிச்சிட்டு வந்த பிறகு ஒரு மாற்றம். யார் என்னத்தை சொன்னால் இங்கோடி கேட்டு இங்க விட்டு அவங்க கிட்டே இருந்தான். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10, 1 சாமுவேல் 10 கடைசி வசனத்தை வாசிங்க. இந்த மாதிரி இருங்க. சவுல் கிபியா 10வது வசனம் கடைசி வசனம். பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி இவனை காணிக்கை கொண்டு வராமல் இவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ எப்படி? அதனால நான் இவனை மாத்திக்கிட்டேன். உண்மை என்னத்தையும் சொல்லுங்க. சிலர் பாருங்க, நாங்க இப்ப கேப் போனோம், அப்ப கூட சிலர் 2 பேரு அவங்க இல்ல இதோட நல்ல போயிட்டு வாங்க பை அப்படின்னு சொல்லி தான் அனுப்ப முடியும். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். நான் சொல்றேன், நல்லதோ கெட்டதோ உனக்கான ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானத்தை நீ விட்டுவாயானால் எத்தனை அசட்ட அதை நீ இருந்துட்டே இருந்தா உன்னை பத்தி இப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை காணிக்க தரல, உன்னை சப்போர்ட் பண்ணல, உன்னை நான் சொல்றேன், கொலை சொல்றவனுக்கு வாயில செங்கலை வச்சு அடைச்சா கூட அதுக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அதையும் கூட சொல்லிருப்பான். இத ஒரு சகோதரர் அழகாக வாட்ஸ்அப்ல கொடுத்தார். நல்ல ரெட் கலர்ல பல்லு 32 தெரிய ஒரு செங்கல் வந்து இப்படி இருக்கு. இவன் கொலை சொல்றவன் செங்கலுக்கு உள்ள கீழே போய் கூட அங்க கண்ணை பார்த்து சொல்லுவான். அதனாலதான் உன் கண்ணை ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணை உத்திரை இருக்குடா, இந்த உத்திரத்தை வச்சு மறைச்சாலும் கீழே பார்க்கும் போது என்ன ஒரு 100 தான் தெரியும், அதை கூட சொல்லாது. இது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்றேன், கேட்காதது போல. அருமையான மனைவி மாற பார்த்து சொல்றேன், புருஷமா இருக்கிறாங்க, உங்க புருஷமா எதை சொன்னாலும் கேட்காதது போல போங்க. கேட்க வேண்டியதை மட்டும் கேளுங்க, சிலர் கேட்காதுங்க. புருஷமாரே, உங்க மனைவி சொல்றத கேட்க வேண்டியதை கேளுங்க. சிலது உங்களுக்கு கடினமா இருக்கிறா, இப்படி கேட்க அப்படி விட்டுட்டு போங்க. குடும்பம் சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், சுகம் உனக்குள்ள இருக்கும். இதுதான் இன்றைய செய்தி. உனக்கு கேட்க வேண்டியதை கேளு, போதகருடைய ஆலோசனையை கேளுங்க, அது உங்களுக்கு ஜீவனா இருக்கும். சத்தியத்தை கேளுங்க, அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நீங்க இதை பத்தி அதுல குறை இதுல குறை அப்படி குறை கண்டுபிடித்தால் நான் சொல்றேன், நீ எந்த ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரா, ஒதுக்கப்பட்டவனா இருப்பான். கேட்காத போல போயிட்டே. நான் இந்த தடவை எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை நேசித்தாங்களோ நேசிக்கலையோ எல்லா வீட்டுக்கும் நான் கர்த்தரை துதித்து பாடி இருக்கிறேன். ஒரு 2-3 வீட்டுக்கு நாங்க இந்த தடவை போகல, அவ்வளவுதான். போன தடவை போக வீடு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொள்ள 2 செகண்ட் ஏன் காரியம் முடிஞ்சிட்டு நான் பெற்றுக்கொள்ள போகிற கிரீடம் வேற, எனக்கான அபிஷேகம், கொம்பு அபிஷேகம், இந்த உறுதிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்கணும் என்கிறேன். இல்லைன்னா அப்படியே பாருங்க, அந்த ஏசாயா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கணும். எழுப்பின ஆட்கள் கொடுக்கணும். அதனால இது முக்கியமான ஒரு செய்தி. வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது இந்த திராட்சை ரசம் துருத்தியில கொண்டு வரவே குடிக்கல. அடையாளம் என்ன? துருத்தியில கொண்டு வரா. உன் சுக செய்தியை கேட்டவன், நீ சொன்ன பூஸ்டிங் வார்த்தையை கேட்டவன், உனக்கான திராட்சை ரசத்தை குடிக்கல. ஏன் குடிக்கல? அதான் வாசிப்போம் பாருங்க. என் நேசரிடத்தில் அவனுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து இப்படி யாராவது பாடி இருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி ஜெயம் தந்தா, எனக்கு இப்படி ஆசீர்வதித்தார், இப்படி சொன்னார். இப்ப கூட ஒரு சில செய்தி கேட்டோம், ஒரு செகண்ட்ல அதுக்கு மேல அந்த நன்றி சொல்ல அந்த பிள்ளையால முடியல, வாய் தடுமாறல, ஆனந்த கண்ணீரால் தான் அது போச்சு. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களை தேடணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, அடுத்த பாருங்க. என் நேசருக்கு என் தேவனிடத்துல வந்தா மகா செழிப்பான மேடு உயர்ந்த இடத்துல நல்ல திராட்சை தோட்டத்தை உன் வீட்டுல வைக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கத்தப்படுத்துங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த திராட்சை தோட்டம் அடுத்த ஒரு 5-6 நிமிஷம் ரொம்ப சென்சிட்டிவா இருங்க, ரொம்ப சென்சிட்டிவா. யாரும் எழுந்தாதுங்க. இது உனக்கான வேலை. இந்த வருஷத்துல இந்த வாய்ப்பு இனி உன்னை தேடி வராது. இது ஒருவேளை தூர இடத்துல இருந்து இப்ப மகனும் மருமகளும் வந்திருக்காங்க, சந்தோஷமே. இது உங்களுக்கான செய்தியா கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். செழிப்பான நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஒரு மனிதன் என்னாலும் வருமானத்தை வாங்கி அதை உட்கொண்டு கர்த்தரை துதிப்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அதுதான் கர்த்தர் உனக்கும் வைத்த கண்ணா இருக்கிறது. மனுஷனுடைய கண்ணை பார்த்து பயப்படாத, கர்த்தர் உனக்காக வந்திருக்கிறார். ரொம்ப எக்ஸலன்ட். பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. 2ஆவது வசனம். அவன் வீட்டை கர்த்தர் கடந்த வருடத்துல வேலை அடைத்தார், அதோட கற்களை போட்டு எத்தனை ஆக்சிடென்ட் பார்த்தாரே, பாதுகாத்தாரே. அப்படி யோசித்து பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட் கர்த்தர் பாதுகாத்தாரே. எத்தனை நஷ்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை பண பிரச்சனை, எத்தனை மன பிரச்சனை, எத்தனை சோர்வு, எத்தனை பேர் இழந்தோம். இதல்லங்க கர்த்தர் சொல்ல பாருங்க, உன் கல்லெல்லாம் எடுத்துட்டா இனி உன் திராட்சை தோட்டம் கல்லில்லாத திராட்சை தோட்டமாய் உன் குடும்பம் இருக்கும் என்று ஆண்டவருடைய நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன்.
கரங்களை தட்டி கத்தப்படுத்துங்க. இதை வாங்கல நீ அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. மீண்டும் சொல்றேன், உன் வீடு இதுவரை கல்லுகளால் நிரப்பப்பட்டிருக்குமானால் இன்று கர்த்தர் உன் வீட்டில் உள்ள கல்லுகளை எடுத்துவிட்டு ஆண்டவர் உன் வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் மீட்டு ஒரு முறை கரங்களை தட்டி கத்தப்படுத்துங்க. ஆமென். அடுத்த பாருங்க, முள் எடுத்தா, கல்லுகளை எடுத்தா, அதுல நல்ல எடுத்தா, நான் சொன்னேன் கல் எடுத்தா, முள் எடுத்தா, மண் எடுத்தா, சமாதானம் நல்ல. நம்ம சில வீட பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு போனா நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? அது எப்படி? அதே போல உங்க வீட்டை மாற்றணும் அவசியமா இருக்கலாம். அதே போல சிலருக்கு புதிய வீடை கொடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். இதுல வருமானம் இல்ல, என் பிள்ளைக்கு வேலை இல்ல, என் புருஷனால எனக்கு பிரச்சனை, நான் எங்க என் மன கஷ்டத்துல இருக்கிறியா, இன்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நல்ல ஒரு ஆவியை உண்டு பண்ணி உனக்கு கொடுப்பார். சொன்னா உனக்காக இன்னைக்கு பார்ட்னரா இருக்கலாம், நாளைக்கு அப்படி believe that you can start ஒன்ன கொண்டு ஒரு பெரிய கம்பெனியை உன் சொந்த கால நிக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். நீ விரும்பினா கர்த்தரை கரங்களை தட்டி கதம் எடுத்து, இதான் உனக்கான ஆசீர்வாதம். எதுக்கு சொல்ல சொன்னா தெரியல, வாயில இருக்கிறாங்க, தப்பு இல்லை, என் மகன் தானே. கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? இப்போ பார்ட்னர் நோ, நாளைக்கு பார்ட்னர் வெளியே போவான், இது உன்னுடைய தயவாகும். இதுதான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்காக நற்குல திராட்சை செடியை கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார். அதுல இருந்து ஒரு ஃபேக்டரி, ஆலை. ஆலைனா என்னப்பா? ஆலைனா என்ன? ஆங்கிலத்தில் என்ன அதுக்கு? ஃபேக்டரி. சரிதான், ஃபேக்டரி. கர்த்தர் ஒரு ஃபேக்டரியை உனக்காக டெய்லி ஈல்டு. இந்த ரப்பர் தோட்டம் பாஸ் அல்சங்க தெரியும், முன்னாள் ரப்பர் வச்சிருந்தாங்க. நான் ரப்பர் தோட்டம் வச்சிருக்கிறவங்க இப்படி கேளுங்க, டெய்லி ஈல்டு செலவு சார் நான் சொல்றது. டெய்லி ஒரு 10 சீட்டுகள் தான் உங்க பெரிய கோடி பிரபு. 10 சீட்டை வித்தா டெய்லி 2000, டெய்லி 3000. ஒரு சீட் என்ன விலைப்பா? கிலோ கணக்குக்கு பார்த்தா 5 கிலோனா ஒரு 1500 ரூபாய். பாருங்க, அவன் ஒரு 50 கிலோ வச்சிருந்தான்னு வைங்க, டெய்லி 50 கிலோ வந்தா அப்படி பாருங்க, அப்படி கால்குலேட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு 2025 அப்படி மாற்ற கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அடுத்து பாருங்க, அது ஆலை உண்டு பண்ணி அது நல்ல பலன்களை தரும் என்று 2020 இந்த காத்திருந்தார். அதுவோ பலன் கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக முறுமுறுப்பும் சண்டையும் சச்சரவும் சமாதானமும் மற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்ததால் அது கசப்பானதை தந்ததால் அவர் வேதனையோடு இருக்கிறார். இந்த உன்னை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு நற்குல திராட்சை செடியாய், ஆமென், நற்குல திராட்சை செடியாய் நீ எனக்கு கிடைப்பாயா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். காரணம், ஒரு கல்யாணத்துல என்ன நடந்து அப்படி ஒரு குறைவா? இல்லைங்க, இதுவரை உனக்கு குறைவை தந்திருக்கலாம். ஆண்டவர் இதுவரையிலும் உனக்கு குறைவை தந்திருக்கலாம். இனி உனக்கு கர்த்தர் குறைவை தரமாட்டார். இதுவரை கடந்த வருடத்துல ஒருவேளை நீ ருசி இல்லாதவனா இருந்திருக்கலாம், ஆகாதவனா இருந்திருக்கலாம், கருவேப்பிலை மாதிரி எடுத்து பயப்படுத்திட்டு தூக்கி கருவேப்பிலை போனது போல உன்னை தூக்கி போட்டுக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உன்னை எடுத்து மேன்மைப்படுத்த கர்த்தர் சித்தமா இருக்கிறார். நம்மை கர்த்தரை கத்த முடியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இது உண்மைங்க. நற்குல திராட்சை செடி அது ஒரு கல்யாணத்துல ரசம் குறைப்பட்டு போயிடுச்சு. கர்த்தர் வந்தார். இயேசு அம்மா கேட்ட உடனே என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உனக்கு எனக்கும் குறைப்பட்டவன் என்ன செய்யணுமா? இந்த சனிக்கிழமை குறைப்பட்டவன் கர்த்தருடைய சமத்துவமா உன் குறைவை நிறைவாக்க. உன் குறைவை நிறைவாக்க. நான் அதனால சொன்னேன், குடும்ப உபவாச ஜெபம் மறந்துடாதீங்க. 7 நாள் கழித்து வந்தா அது 7வது நாள் குடும்ப உபவாச ஜெபமா இருக்க வேண்டும். குறைவை நிறைவாக்க. அந்த குறைவுபட்ட போது இயேசுவை தேடி வந்த போது கழுவ சொன்னா, நிச்சயமா நீங்க உபவாச ஜெபத்துக்கு வந்தா நிச்சயமா அடுத்த சனிக்கிழமை ஒரு கழுவுதல் இருக்கும். கழுவுன உடனே இயேசு தண்ணியை நிரப்ப சொன்னார். அடுத்தது மொண்டு குடித்தா முந்தின ரசத்தை பார்க்கிற பிந்தின ரசம் அப்படி உனக்கு ஒன்று கர்த்தர் ரட்சித்தமா இருக்கு. நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா 25 உன்னை தேடுவார். எல்லாம் எழுதுவோம், எல்லாம் எழுதிப்போம்.
சொல்ல வேண்டிய நிறைய உண்டு, எனக்கு சொல்ல முடியல. ஆனால் சுத்தமானா அடுத்த மாதத்துல நாம் வேற சத்தியத்துக்கு வருவோம். எல்லாரும் கொஞ்சம் நான் சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, நான் கடந்த வருடத்துல இந்த 2024 எத்தனை பேரை நான் குறை சொன்னேன். என் திராட்சை தோட்டம் எனக்கு பலம் கொடுக்கவில்லை என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்ல ரசத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தார். அது கசப்பான ரசத்தை கொடுத்தது. இந்த கசப்பான ரசத்தை கர்த்தர் மதுரமாய் காணாமலே மாற்றினார். ஆனால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற சித்தமாய் இருக்கிறார். 7 நாள் காத்திரு. ஒரு 7 நாள் காத்திரு. உனக்கான அரியணை உன்னை தேடி வரும். உனக்கான சிம்மாசனம் உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல சிக்னல், நீ எந்த காரியத்துல டெஸ்ட் பண்றியோ அங்க நல்ல செய்தி உனக்கு காத்திருக்கும். ஆண்டவரே, ஏசப்பா, கொஞ்சம் நான் உங்களுக்கு பேசுறது தப்புப்பா. வயசுல மூத்தவங்க பேசிட்டேன், வயசுல சின்னவங்க பேசிட்டேன். நான் கத்தருக்கு உண்மையா இல்லப்பா. நான் வந்தது இவ்வளவு நாள் 11 மணி, ஏன் அப்படி அல்ல, 10 மணி. இயேசுவே, என் குறைவை நிறைவாக்குங்கப்பா. அப்படி கேட்போம், அப்படி கேளுங்க. இதாங்க வேணும். ஆண்டவரே, நான் கடந்த வருடத்துல என்னை கசந்த வாழ்வு இந்த வருடத்துல மதுரமாய் மாற எனக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர் அல்லவா என்று நீ கேட்கும் போது, கர்த்தர் உனக்கான அரியணை, இந்த அடையாளங்கள் அவரை அரியணையில ஏற்றியதே. வேண்டான்னு போனா சவுல், அந்த வேண்டான்னு போனவரை கூட ஆண்டவர் தேடி போனார். இங்கே இருக்கிறார், கொண்டு வா. அவர் கொண்டு வந்து அரியணை அமர்த்தினார். நீ ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உன்னை காதுகள் பல வார்த்தைகள் டிகிரேட் பண்ற வார்த்தைகள் பேசிக்கலாம். ஆண்டவர் தாப்பனே, இன்னைக்கு நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என் தாப்பனே, என்னை டிகிரேட் பண்ணிட்டாங்கப்பா, என்னை இரிட்டேட் பண்ணிட்டாங்கப்பா, எனக்கு முன்னால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்கப்பா, எனக்கு உரிமையை என்னை எடுத்துட்டாங்கப்பா, என் உரிமை பட்ட பகுதியை எனக்கு கிடைக்கல அப்படின்னா, உன் குடும்பத்துல புருஷன் உனக்கு உரிமைப்பட்ட பகுதி கிடைக்கலையா? ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர் கொடுப்பார். என் நல்ல தகப்பனே, 2024 பலி செலுத்த வந்துட்டோம். பலி பொருட்கள் எங்க கையில கண்டு கிடைக்கலப்பா. அப்பம் கொடுக்கப்பட்டது, ஜீவ அப்பத்தை எனக்கு கிடைக்கலப்பா. காரணம் நான் தான். சுக செய்தியை விசாரிக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசினேன். என்னை பற்றி விசாரிச்சவங்கள்ட்ட நான் பூஸ்டிங் பண்ணது உண்மை. ஆண்டவரே, நற்குல திராட்சை செடியாய் என் வீட்டுல உள்ள கல் எடுத்துட்டீங்க, என் வீட்டுல உள்ள முள் எடுத்துட்டீங்க, என் வீட்டுல தேவையில்லாத மண் எடுத்துட்டீங்க. ஆண்டவர், எனக்கான ஒரு இன்கமை, ஒரு வருமானத்தை நீர் என் குடும்பத்துல நட்டு வைத்திருக்கிறீங்கப்பா. நான் அதை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.